எல்லாருக்கும் வணக்கம். ஏஸ் திரைப்படத்துக்கு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து யோகி பாபு அண்ணாவோட எல்லா ஹியூமருமே ரொம்ப பிளாஸ்டாக இருந்தது. ஃபேமிலி என்டர்டெய்னர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோட போய் படம் பார்க்குறது, தேட்டரில் ஒன்றா உட்காந்து அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. உண்மையிலே சொல்லுவேன், செம்ம காமெடியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப போகிறதே தெரியல, செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஸ்பெஷலாக சேது சார் அண்ட் யோகி பாபு சீன் பை சீன் வந்து காமெடி கலக்குறாங்க. அண்ட் ருக்குமினி ஆல்சோ. ஸோ மொத்த டீமுக்கும் இந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹிட் படம். அவர் சிரிக்கிறதுக்காக ஒரு படம் சொல்லலாம், எந்த லாஜிக்கலும் ஜாலியாக சிரிக்கிற ஒரு படம் சொல்லலாம். எஸ் தான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஹலோ, ஹாய், நான் ஆனந்தி பேசுகிறேன். வணக்கம். ஸோ இன்னைக்கு ஏஸ் படத்தோட ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். ஸோ வந்தோடனே அப்படியே ஈண்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து ஒரு சின்ன நாட்டு அது இவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து ஓகே இன்டர்மிஷன் வரைக்கும் காமெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் இன்டர்மிஷன் தான் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு. எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, படத்தில் ஹீரோ காமெடியன் அவங்க மட்டும் காமெடி பண்ணல, எல்லா கேரக்டர்ஸுமே காமெடி பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சின்ன நாட்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே கொண்டு வந்தது. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் மியூசிக் இஸ் வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ ஐ thoroughly enjoyed. நான் எப்பவுமே ஒரு படம் பார்த்தேன்னா ஆடியன்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ஐ ரியலி enjoyed it. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம். ஏஸ் படம் பார்த்தா சூப்பராக இருந்தது. செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. ஒரு லவ்க்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து விஜய் சேது சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. அந்த ஆறுமுகம் சார் வந்து வேற லெவலில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி நல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபீல், காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக், லவ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த வெற்றி ஜெயிக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஏஸ் படம் பார்க்க வந்தோம். ஸோ விஜய் சேதுபதி சார், அவர் ஏஸ் தான் எப்போதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப முக்கியமானவர் அவர். அண்ட் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த படம் பண்ணியிருக்காரு. ஏர்போர்ட்டில் வந்து லுங்கி மாதிரியெல்லாம் கட்டிட்டு ரொம்ப லோக்கலாக இறங்கி வருவார். ஸோ ஏர்போர்ட் லுக்குனா வந்து பாம்பே மாடல்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதையே சேஞ்ச் பண்ணி இன்னும் ஏர்போர்ட்டில் நிறைய பேர் இந்த வேஷ்டியோட பார்க்கலாம், ஏஸ் ஸ்டைல் அப்படின்னு. ஸோ அதில் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் சூப்பராக இருந்தார். அப்படி யாருன்ற சஸ்பென்ஸே படத்தில் பயங்கரமாக இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் தான் கோல்டு கடன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. அது கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு மணி ஹைஸ் படம்ன்றதுனால எப்போதுமே மணி ஹைஸ்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இருந்தது. அண்ட் விஜய் சேதுபதி சாரும் ஆறுமுகம் சாரும் நம்மளை ஏமாற்றவே இல்லை. ரொம்ப நல்ல கண்டென்ட், அதே மாதிரி நல்ல படம். யோகி பாபு சாரோட காமெடியில இன்னும் வேற லெவலா இருக்கு. ஸோ கண்டிப்பா மஸ்ட் வாட்ச். அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து இந்த படத்துல சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனும் அருமையா இருக்கு. கேமரா வந்து போட்டோகிராஃபி வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே கட் பண்ணி அழகா கொண்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீன்ல என்ன பிரமாதம். ஃபுல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன் இந்த படம் நம்ம இந்தியால சென்னையில எடுக்காம ஏன் மலேசியா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அது நீங்க படத்துல பாருங்க. ஆமா, கண்டிப்பா பாருங்க. மஸ்ட் வாட்ச். பாய். அண்ட் ஆல் தி பெஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வகையான படங்கள் வந்தாலும், அது ஹாரர், ஆக்ஷன், ட்ராமா, சென்டிமெண்ட், லவ், இப்படி என்ன வந்தாலும் காமெடிக்கு எப்பவுமே ஒரு வரவேற்பு உண்டு. பொதுமக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும், எல்லாருக்குமே, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே 1008 பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து ஒரு 2.5 to 3 மணி நேரம் வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து தான் கவலைகளெல்லாம் மறந்து நல்ல சந்தோஷமா சிரிச்சு இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்கு வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு தீனி போட்டிருக்கு. படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. படத்துல கொஞ்சம் கூட ஒரு தொய்வு இல்லை. காமெடி ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அதை மலேசியா மாதிரி ஒரு இடத்துல எடுத்ததுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது வந்து பாக்குறதுக்கு. லொகேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி கேட்கவே வேண்டாம், அவரே வந்து காமெடியில் அவ்வளோ பின்னுவாரு. அவர் கூட யோகி பாபு வேற சேர்ந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து கலக்கியிருக்காங்க. படம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து டிஓபி, அதுக்கப்புறம் மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு நல்ல கிரிப்பிங்கா இருந்துச்சு. வெரி குட் ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்ல காமெடி படம். எல்லாரும் வந்து பாருங்க தியேட்டர்ல. செல்வன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஏஸ்
திரையரங்குகள்ல நாளைக்கு வருது. படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப 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 நல்லா ரொம்ப ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கு. அண்ட் யோகி பாபு சார் வேற லெவல். அண்ட் டோட்டலா ஒரு மலேசியா டீம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக் டீமே உள்ள இருக்கு. படம் எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மை ஸ்பெஷல் ஹார்ட்டி விஷஸ் டு ஆறுமுக குமார் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ராணோ பேசுகிறேன். இப்போதான் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரோம். பயங்கர கமர்ஷியலாக ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு பர்சனல் சால்வ்லேருந்து எப்படி எல்லாருமே ரொம்ப தப்பிச்சு எல்லாருமே ஒரு அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து யூனிக்காக எப்படி தப்பிச்சு வராங்க அதெல்லாம் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ எப்பயும் போல தான் சொல்கிறேன், அவரோட ஃபேன் தான் நான். பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. கன்ஃபார்ம் படம் ஹிட். படம் பயங்கர ஃபன்னாக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சேது இந்த மாதிரி ஒரு ஃபன் ஹாப்பியாக இருக்கு. ஜஸ்டின் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து படம் இப்போ தான் பார்த்தேன். லைக் வி ஹேட் அ ஸ்பெஷல் ஷோ ஸ்க்ரீனிங் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஐ ரியலி என்ஜாய் த மூவி. நாளைக்கு தான் ரிலீஸ் 23rd May. நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஐ ஹோப் யூ ரியலி என்ஜாய் த வே ஹவ் வி என்ஜாய்ட் இட். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் நண்பன் ஒரு வந்த பிறகு மியூசியம் பார்த்துருப்பீங்க. இது ஏஸ் விஜய் சேதுபதி அண்ணா கலக்கியிருக்காரு. ஆரம்பம் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது படம். செம்ம ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் ரொம்ப ஜாலியாக சேதுனாவும் யோகினாவும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயின் அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபெனி ஆலிவர் எடிட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ணா. ஸோ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி டீம். பட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு வர்த்தான வாட்ச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். This movie is even now I am speechless, extremely emotional. It's a roller coaster ride. Every single department of the movie excels. The artists have done a wonderful job. I think the editing is so crisp. It's so gripping. It's beautiful, and the music background score is amazing. And yes, Vijay Sethupathi sir, Yogi Babu sir, Rukmini Vasant ma'am, Divya Pillai, Bablu sir, and myself. I think we've done a good job, and I'm sure we have a blockbuster on hand. Captain Armugam sir, it's an absolute brilliant direction, absolute brilliant movie. Congratulations sir, all the very best. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபுவோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இன்டர்வல் மேலே படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க. விஜய் சேதுபதி சார் கண்ணிலிருந்து ஐஸ் வந்து எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. த ஸ்டோரி அண்ட் த ஸ்கிரிப்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் சொல்லியே ஆகணும். இட் வாஸ் அமேசிங் த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி யோகி பாபு சார் அண்ட் விஜய் சேதுபதி சாரோட காம்பினேஷன் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எஸ், தேங்க்யூ.